ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துச்சு. அந்த ப்ரொமோவில் ஒரு சூப்பரான விஷயம் வந்துச்சு. இது யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்றதை முதல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கமருதீன் ரசிகர்களுக்கும் விஜய் பார்வதி ரசிகர்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். அரோராக்கு ரசிகர்கள் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லைனா ஓட்டு வருமா? அவங்க ரசிகர்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஐயோ இதுக்கப்புறம் அரோராவோட ஆட்டம் என்ன ஆகுதுன்னு தெரியலையே. ஏன்னா அரோரா பார்த்தீங்கன்னா யார் நல்லா வந்தால் ஒரு சூப்பர் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. சவாரி பண்ணுறது, குதிரை மேலே சவாரி பண்ணுறது யார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வியானா கூட சூப்பராக வந்துட்டு திவாகர் மேலே சவாரி பண்ணுறது கானா வினத்து சொல்லி பிக் பாஸ் கூட கைத்தட்டி பார்ப்பாருங்க. அந்த மாதிரி இப்போ வந்து கமருதீன் மேலே சவாரி பண்ணிட்டு வராங்க அரோரா. அதுவும் வந்து எப்படின்னா அந்த ஸ்டிக்கு வச்சுருப்பாங்களே, அந்த ஸ்டிக்கை வச்சு தான் நடிக்க முடியும். அந்த ஸ்டிக்கு யாருன்னா பார்வதி. ஸோ அரோரா தான் ஜாக்கி, அவங்க உட்காந்துட்டு இருக்கிறது. இந்த ஸ்டிக்கு வந்து பார்வதி, அதை வச்சு வந்து கமருதீன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன வந்து அந்த குதிரைக்கு வந்துட்டு இப்போ வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நேற்று வந்துட்டு கமருதீன் கிட்ட சாண்ட்ரா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க, எச்சரிக்கை மாதிரி. இப்போது எனக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அது பிரஜன். நான் நம்புகிறேன். அவருக்கு ஏதாவது பிரச்சனை நான் நிற்பேன், எனக்கு ஒரு பிரச்சனை அவர் நிற்பார். அதே மாதிரி நீயும் வந்துட்டு கொஞ்சம் மெச்சூராக திங்க் பண்ணு. அதாவது அவர் வந்து சொல்லியிருப்பார் நேற்று, இந்த மாதிரி எங்கள் அக்கா வந்துட்டு எனக்காக வந்து இந்த சாப்பிட்ற பொருளை எடுத்துகிட்டு வருவா. ஏன்னா சுபிக்ஷா வந்து அந்த பர்கர் பீஸாவை பார்த்துட்டு சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. ஏன்டா இதை வந்து நீ அந்த உன்னோட கதை சொல்கிற டாஸ்கில் சொல்லியிருக்கலாமே, இந்த தேவையில்லாதெல்லாம் சொன்னியாடான்னு சொல்லும்போது உனக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரலன்னு. ஆமாம் நான் எல்லாத்தையும் போடுவாங்கன்னு நினச்சி பார்க்கல. டேய் நான் பார்வதியை பற்றி சொல்லலை, கொஞ்சம் புரிஞ்சிக்கோ. உனக்கும் இந்த கேமில் வந்து ஒருத்தங்க வருவாங்க, அவங்கள விடாமல் பிடிச்சிக்கோ. நீ வந்துட்டு அப்போ தான் வந்து உன்னோட கேமு வந்து இதுவாகும். உனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து உங்க கூட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து மனமாற்றமாக. ஏன்னா நேற்று ஒன்று பார்த்துருப்போம், சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் செம்மாட்டி விழுந்துச்சு. ஆனால் கடைசியில் ஒரு காமெடி பார்த்தீங்களா, சாண்ட்ரா வந்து கடைசியில் வந்துட்டு திவ்யாவால் தான் சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு ஃப்ரேமும், திவ்யா அதாவது சாண்ட்ரா வந்து எந்த தப்புமே பண்ணாத ஒரு அப்பாவின்ற மாதிரி ஒரு பேரை வாங்கிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சுல அந்த இது. ஆக்சுவலாக பிரஜனை விட அதிகப்படியான வார்த்தைகள் யூஸ் பண்ணது சாண்ட்ரா தான். ஆனால் அந்த விஷயங்கள் வெளியே வரல, பிரஜனை போட்டு பொழந்துட்டாங்க. ரைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இந்த கடந்த 2 வாரங்களாக பார்த்தீங்கன்னா விடவே மாட்டாங்க. கம்முன்னு சொல்லிட்டு அக்குள்ள கையை கோர்த்துட்டு இழுத்து வந்துடுவாங்க. இன்றைக்கி என்னாச்சுன்னு தெரில, இந்த 2 மாடுகளுக்கு இணைந்த மாடு ஏதோ ஒரு டைலாக் வரும், அந்த மாதிரி வந்துட்டு இங்கே தனியாக வந்து கம்மு குட்டி இல்லை, கானு குட்டி கூட வந்துட்டு நம்ம அரோரா இருக்காங்க. இவர் வந்து விஜய் பார்வதி பக்கத்தில் உட்காந்துட்டுருக்காரு. பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது வந்து இப்படியே வந்து திறந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து, ஏன்னா கமருதீன் நாளே காணும். இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இதை கூட ஒரு பாயிண்ட்டாக இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்து வைக்கலாம். ஏன்னா நேற்று வந்து விஜய் சேதுபதி வந்து கமருதீனை பாராட்டியிருப்பார். நானும் இந்த ஆளை வச்சு எப்படி மாறாடிக்க போகிறேன்னு நினச்சேன், ஆனால் இந்த ஆளே வந்து சூப்பராக வந்து மாறி இருக்காப்புல, தேங்க்யூ சார் சொல்லியிருப்பார். ஒருவேளை இதே வந்துட்டு அரோரா பார்த்தியா, அவள் கூட இருக்கும்போது 11 பேர் ஒன்று நாமினேட் பண்ணாங்க. இப்போ 2 வாரமாக பாரு ஒன்று யாருமே நாமினேட் பண்ணல. விஜய் சேதுபதி வேறு ஒன்று வந்துட்டு சூப்பராக பாராட்டிருக்க. இப்போ என்ன காரணம், நீ என் கூட இருக்கிறதுனால தான். இது வந்துட்டு மனப்பிராந்தி. ஆனால் உண்மை என்னென்னா இவங்களை வந்துட்டு ஏன் ஆடியன்ஸுன்னு சொல்லலை விஜய் சேதுபதி, கமருதீன் கூட இருக்கிறதுனால. எப்படி இவங்களை வந்து இவங்களோட கேம் என்னென்னா இவங்களை புகழ்கிற மாதிரி புகழ்ந்து அங்கே வந்துட்டு அதாவது ஒரு இதை வந்து இழுத்துகிட்டே இருக்காங்க. அவங்களோட சக்தியெல்லாம் இவங்க இழுத்துட்டு இருக்காங்க, அவங்களோட பவரெலாம் இவங்க இழுத்துட்டு இருக்காங்க. கடைசியில் கமருதீன் ஒன்றுமே இல்லாமல் கம்மியாகிட்டே இருக்கார். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் தெளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த பக்கம் இடத்த சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். பட் நல்ல ஒரு முடிவு. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு பிரச்சனைக்கு பிரச்சனை வரும்போது சூப்பராக அங்கே வந்து நின்னார். அது ஒரு நல்ல விஷயம். என்ன தான் வந்து இதில் பிரச்சனைகள் வந்தாலும் இது எல்லாமே கேம் தான். கேம் இல்லைனா அவங்க ஏன் முதல்ல பேச போகிறாங்க, இவங்க ஏன் பார்க்க போகிறாங்க, புரியுதுங்களா? ஸோ அதில் வந்துட்டு யாருமே நிற்கலனாலும் கமருதீனும் விஜய் பார்வதி அங்கே போய் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அது நல்ல ஒரு ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். அரோராவுக்கு அதாவது கமருதீன் அரோராவை விட்டு தனியாக வந்துட்டார்னா அரோராவோட நிலைமை அவ்வளோதான், அரோகரா தான். கண்டிப்பாக வந்துட்டு மறுபடியும் வந்து அவங்க ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிடுவாங்க. சப்போஸ் இந்த 2 வாரம் வந்து கமருதீன் கூட இல்லாமல் இருந்தாங்கன்னா அரோரா இன்றைக்கி எல்லாருமே வந்து 50 நாள் எப்படி தாண்டாங்கன்ற லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ரம்யாவுக்கு முன்னாடி அரோரா வந்திருப்பாங்க. இதுதான் டெக்னிக். அந்த டெக்னிக் அழகாக யூஸ் பண்ணி அரோரா இப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்திருக்காங்க. பட் டாப் 5ல் இருக்கிற அளவுக்கு, ஏன்னா ஒரு சில பேர் அவங்க பாருங்கள் எங்கள் தலைவி டாப் 5ல் வருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் மனசாட்சியோடு பேசுங்க. உயிரை கொத்து ஒருத்தர் வந்துட்டு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, அவன் பண்ணிகிட்ருக்கான். விஜய் பார்வதி கமருதிலேருந்து விக்ரம்லேருந்து எத்தனை பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஒன்றுமே இதெல்லாம் கொஞ்சம் ஓவராலியான்ற மாதிரி இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதீன் வந்துட்டு இப்போ எடுக்கிறது வந்துட்டு இது கரெக்டாக இருக்குமா? இல்லை எப்பயுமே கமருதீனோட கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹை லெவல் போவார், திடீர்னு பார்த்தா சரண் இறங்கும், திடீர்னு பார்வதிக்கிட்ட பேசுவார், திடீர்னு பார்த்தா திட்டுவார், திடீர்னு திரும்ப பார்வதிக்கிட்ட பேசுவார், திடீர்னு திட்டு. அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமருதீன் விஜய் பார்வதி கூட இருக்கிறது சேஃப்டியா, இல்லை அரோரா கூட இருக்கிறது சேஃப்டியா, இல்லை தனியாக விளையாடுறது கரெக்டாக? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.